நாங்கள் 3 பேருமே டெத் ஆகிருப்போம். கடைசியில் பார்த்தா ஏகே எமன் ப்ரோ மட்டும்தான் இருப்பார். இங்கே கடைசியில் மேட்ச் இப்படி முடியும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் கடைசியில் என்ன தான் நடக்குதுன்னு. காயின் இருந்துச்சு, நாங்கள் ரிவைவ் பண்ண சொன்னோம், அவர் தான் ரிவைவ் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன். நாங்கள் 3 பேருமே டெத் ஆகிருப்போம். கடைசியில் பார்த்தா ஏகே எமன் ப்ரோ மட்டும்தான் இருப்பார். இங்கே கடைசியில் மேட்ச் இப்படி முடியும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் கடைசியில் என்ன தான் நடக்குதுன்னு. காயின் இருந்துச்சு, நாங்கள் ரிவைவ் பண்ண சொன்னோம், அவர் தான் ரிவைவ் பண்ண மாட்டேன் நான் சோலாட்டர் தான் போடுவேன்னு சொன்னார். கடைசியில் போய் காயின் எடுங்கன்னு சொன்னால் எடுக்கவே மாட்டேன்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருந்தார். சரி காயின் தான் எடுத்துட்டாரு, ரிவைவ் பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவர் வெண்டிங் மிஷின்ட்டு தான் போகிற மாதிரி போனார். சரி போயிட்டே இருக்கார் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். போய் பார்த்தா அங்கே இருக்கிற காயினை எடுத்துகிட்டு வருவேன்ட்டு போனார். போயிட்டு நான் ரிவைவ் பண்ணிடுவேன் லவ்லின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி ரிவே தான் பண்ணுறாரான்னு பார்க்கலாமேன்னு பார்த்தா கரெக்டாக ஜோன் சிங்க் ஆயிரும். ஜோன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். சரி அப்படின்னு முடிச்சிடலாமேன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தா மெடிக்கேட் போடுறதுக்குள்ளே எலிமினேட் ஆயிரு அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவர் பண்ண அந்த ட்ரைக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க guys.